ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் மொறு சுவையில் மாவு பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப் கடலை மாவு இருந்தால் போதுங்க. பேக்கரி ஸ்டைலில் பக்கோடா வீட்டிலையே செய்யலாம். டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான பக்கோடா ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கடலை மாவு பக்கோடா செய்கிறதுக்காக 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி மாவு. அடுத்ததாக இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். 1 கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். ஏற்கனவே நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்க்குறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. பூண்டு பல் 4, 1 துண்டு இஞ்சியை நல்லா தட்டி வச்சுருக்கேன். பூண்டை நான் தோலோடு தான் தட்டியிருக்கேன். இதுக்கு பதிலாக இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் அல்லது சூடான எண்ணெய் சேர்க்கும்போது பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கனால வெங்காயத்துலேருந்து லைட்டாக தண்ணி விடும். அதனால் இந்த மாதிரி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம பிசையணும். மாவு பக்கோடாவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. முதவே அதிக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். சரியான அளவுக்கு பிசைய முடியாது. வெங்காய பக்கோடா செய்கிறதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்குவோம். இந்த மாவு பக்கோடா செய்கிறப்ப வெங்காயம் கம்மியாக தான் நம்ம சேர்க்குவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவில் தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். நல்லா பிசைய கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். பக்கோடா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவை கையில் அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே கிண்டிடக்கூடாது. அப்படி கிண்டினோம்னா எல்லாம் உடஞ்சிரும். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் பக்கோடா உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா பக்கோடா உள்ளுக்குள்ளே வெந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே வேகாமல் மாவாக இருக்க மாதிரி இருக்கும். பக்கோடா எல்லாம் கலர் ஒரே மாதிரி மாறி நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலேருந்து நுர வர்றதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பேக்கரி ஸ்டைலில் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இந்த ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.